இருக்கும் என்றார். ஹalleluya. அந்த ஊசியின் காது அது வந்து ஒரு சின்ன வாசலை குறிக்குது பாருங்க. லிசன், பெரிய ஒட்டகம் நிறைய சுமைகளை சுமந்து கொண்டு அது வரும். இந்த ஊசியின் காதுங்கிறதான இந்த கேட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒட்டகம் எதை சுமந்து கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் கழட்டி வைத்து விட்டு குனிந்து பணிந்துதான் அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அந்த வாசல் கிறிஸ்துவே. ஹalleluya. அவர் சொல்ற நானே அந்த வாசல். ஹalleluya, நானே அந்த வாசல். ஆமென். எத்தனை பேர் என்னோட கூட ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் சுமந்து கொண்டிருக்கிற பாரத்தை கலட்டி வச்சிட்டு, ஆமென், கவலைகளை கலட்டி வச்சிட்டு, எஸ் ஹalleluya, பெருமைகளை கலட்டி வச்சிட்டு, ஆமென், சுய நீதிகளை கலட்டி வச்சிட்டு, ஆமென், அந்த கிறிஸ்து என்கிற வாசலை வழியாக ஹalleluya நான் நுழைய போகிறேன். நான் நுழைய போகிறேன். நான் சொல்றேன், கவலையும் ஒரு பெருமை தான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க தான் தீர்க்க போறீங்கன்னு நினைக்கிறனால கவலைப்படுறீங்க. எத்தனை பேர் நீங்க கையாள போறது இல்ல, கர்த்தர் கையாள போறாரு. ஹalleluya. அவர் விடுவிக்க போறாரு. ஹalleluya, ஹalleluya. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறார். அவர் காரியங்களை மாறுதலை முடிய பண்ண போகிறார். ஏன்னா கவலைப்பட்டு பெருமையா இருக்க போறது இல்ல, அவர் மேல பாரத்தை வைக்க போற. அவர் சொன்ன அவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போறேன். எல்லாவற்றையும் கலட்டி வைத்து விட்டு அந்த வாசல் வழியா பிரவேசித்தா நம்ம எதை பார்க்கிறான்? ஒரு ஆணியை பார்க்கிறான். எத்தனை பேர் என்னோட விட இருக்கிறீங்க? சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்து முடித்த கிரியை அவன் பார்க்கிறான். கிரியை அவன் பார்க்கிறான். இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு. அந்த சிலுவையை பார்த்த பொழுது அவன் மீன் எதை குறிக்கிறது? விசுவாசியை குறிக்கிறது. அவன் விசுவாசியாக மாறுகிறான். நல்லா கவனிங்க. faith heroes listல இருந்த அத்தனை பேருக்கும் இதே கிரைட்டீரியா தான். எஸ், ஹalleluya. அவர்கள் எல்லாவற்றையும் கலட்டி வைத்து விட்டு ஏதோ ஒரு தருணத்தை உணர்ந்து கொண்டாங்க, நாங்கள் அல்ல, தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறார், கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார், அவருடைய கிருபை தான் எல்லாவற்றையும் செய்கிறது. ஹalleluya, ஹalleluya. சிம்சோனை பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை அந்த மனுஷன் செய்யல, ஆனா ஃபேக் ஹீரோஸ் லிஸ்ட்ல இருக்கிறார். எஸ், ஹalleluya. ஆமென். ஃபேக் ஹீரோஸ் லிஸ்ட் எங்க இருக்கு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுசா அந்த ஃபேக் ஹீரோஸை பத்தி நிறைய லிஸ்ட் ஒன்று இருக்குது. எஸ், ஆனா சிம்சன் ஒரு கட்டத்துல தெரிந்து கொண்டார். ஆமென். நான் முடி வளர்க்கறதுனாலயோ வெட்டுறதுனாலயோ அதுல இல்ல. ஹalleluya. கர்த்தாவே ஒரு விச ஹalleluya நீ பலப்படுத்தும். ஹalleluya. ஒரு விச என்ன பலப்படுத்தும். ஆமென். he was switching to grace. ஹalleluya. அவன் கிருபையை பிடிக்கிறான். ஆமென். ஹalleluya. அட்ட முடி இல்ல. எஸ், நீங்க சொன்னது இல்ல. ஹalleluya. ஆனாலும் தெரியும் நீங்க பலப்படுத்த முடியும். ஆமென். இந்த நேரத்துல என்ன ஜெயிக்க வைக்க முடியும். ஹalleluya. எனக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கு, ஆனா நான் உயிரோடு இருந்து சாதிக்காதத இந்த ஒரு சில மணி நேரங்களில் ஆமென் ஜெயம் பெற்றவனாக உம்முடைய சமூகத்திற்குள்ளாக ஆமென் கர்த்தர் என்னை எடுத்துக் கொள்ள முடியும். ஆமென். பிரைஸ் காட். நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்ன உங்க அடையாளம், உங்களுடைய அழைப்பு நித்தியத்துல பேசப்பட்டதுனால உங்களுக்கு எத்தனை வயசானாலும் அது மாறாது. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? Hallelujah. Praise God. Glory to God. ரோமர் 11:29 சொல்லுது, என் கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. His callings